இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மார்க்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் சாப்டர் 5 verse 34. 5:34 என்ன சொல்கிறது? அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போ. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களோடு ஆவியாய் காற்றாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, எங்கும் எதிலும் இருக்கிற தெய்வம் பகவான் உங்களோடு பேசுகிறார். தெய்வம் எங்கும் எதிலும் இருக்கிறார். அதைத்தான் நம்முடைய சித்தர்கள் சொன்னார்கள், அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, அதையெல்லாம் கடவுளை அறிந்த எந்த யோகியும் எந்த சித்தனும் உருவ வழிபாட்டை சொல்லவே கிடையாது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யாதும் ஆனாய் பரம்பொருளே, எங்கும் எதிலும் இருக்கிறாய். ஹல்லேலூயா. அதை நாம் ஆங்கிலத்தில் the omnipotent God, ஆண்டவர் எங்கும் எதிலும் வியாபித்து தன்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிற தெய்வம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். அவ்வளவுதான். எனக்கு அருமையானவர்களே, சமஸ்கிருதத்தில் ஸ்வாகா என்று சொல்லுகிறார்கள். ஸ்வாகா என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே ஆவதாக. இஸ்லாமிய மக்கள் அவர்கள் உருது மொழியில் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அதுவும் அப்படியே ஆவதாக என்றுதான் அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய மக்கள் ஆமேன் அல்லது ஆங்கிலத்தில் ஏமேன் என்று சொல்லுகிறோம். இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், மூன்றுக்கும். ஆமேன் என்றால் அப்படியே ஆவதாக. எனக்கு அன்பானவர்களை, இறைவனை நாம் பார்க்க கூடாது, ருசிக்க கூடாது என்பதற்காகத்தான் மார்க்கங்களையும் மதங்களையும் உண்டு பண்ணி வைத்து மத சண்டைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போவீர் என்று சொன்னால், உகாண்டா, இன்னும் பெரிய பெரிய ஆப்பிரிக்க நாடுகளிலே, லிபியா போன்ற நாடுகளிலே கிறிஸ்தவர்களை, அதாவது குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் சுட்டுக் கொள்கிறார்கள். நீ எப்படி அல்லாவை விட்டு விட்டு இயேசுதான் அல்லாவின் தூதன் என்று சொல்லலாம்? குர்ஆன்ல இருக்கத்தான் செய்கிறது. கடைசியாக வரப்போகிற நபி சல் ஈசா. சல் என்றால் தெய்வம்னு அர்த்தம். இயேசு மரியாளின் மகன் இருக்கு, ஆனா அது தெரியாமல் என்ன செய்யறாங்க? ஒருத்தர் சுட்டுக் கொள்கிறார்கள். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் யுத்தம் நடந்தது. யுத்தம் நடந்த பொழுது இவர்கள் பெலிஸ்தியர்களை பார்த்து இஸ்ரவேலர் என்ன சொல்வார்கள்? விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்கள் என்றுதான் சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவர்கள் வணங்கின இஸ்ரவேலின் தேவன் யாவே வேறு, பெலிஸ்தியர்கள் அன்றைக்கு இருந்த காசா, இதில் இருந்த பெலிஸ்தியர்கள் வேறு. அவர்கள் அஸ்தரோத்துக்களையும் பாகால்களையும் வணங்கி கொண்டு வந்தார்கள். சுண்டலி உருவங்களை வணங்கி கொண்டு வந்தார்கள். இதற்கெல்லாம் பைபிள்ல ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதே காசா பாலஸ்தீனாவில் இருக்கிறவர்கள் அவர்கள் உருவங்களை வழிபடவில்லை, அல்லாஹ் என்கிற பெயரில் தான் வழிபடுகிறார்கள். இவர்களும் இன்றைக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களாகத்தான், சுன்னத் பண்ணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் இஸ்ரவேலர்களும் யாவே என்று சொல்லிதான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அவர்களை கொள்ளுகிறார்கள், அவர்கள் இவர்களை கொள்ளுகிறார்கள். ஆக ஒட்டு மொத்தத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன அன்பு, உன்னை போல பெருமை நேசிங்கிற அன்பு மாறி இன்றைக்கு காசா என்கிற பட்டணத்துல மாத்திரம் 15,000த்திற்கு அதிகமான குழந்தைகள் பசி, பட்டினி, சாப்பாடு இல்லாமல் அங்கு அப்படி செத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க மறுக்கிறார்கள்? இந்த குழந்தைகள், பெண்கள், இவர்களுக்குள்ளதான் தீவிரவாதிகள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான, தீவிரவாதிகளை அழிப்பதற்காக பச்சிலம் குழந்தைகளை பசியும் பட்டினியும் போடுவது எப்படி?
அதனால்தான் இஸ்ரவேல் என்னுடைய மக்கள் என்று சொன்னாலும் இன்றைக்கு இருக்கிற சரித்திரத்தின்படி அவர்களுக்கும் இப்பொழுது யுத்தத்தில் பயங்கர சேதம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இறைவன், நாம் வணங்குகிற இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய கற்பனைகளின்படி யார் நடக்காமல் போனாலும், அவன் இஸ்ரவேலனாய் இருந்தாலும் கிறிஸ்தவனாய் இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் அவரே அவனுக்கு சத்துருவாக மாறிவிடுவார். அல்லேலூயா. உன்னை போல் பிறனை நேசி என்கிற அன்பை யார் பின்பற்றவில்லை என்றாலும், அவர்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இயேசு அவர்களுக்கு எதிரியாகத்தான் இருப்பார். ஏசாயா 63:10 சொல்கிறது, அவர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செயல்பட்டபடியினால் அந்த பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். நம்முடைய ஆண்டவரை நீங்கள் உண்மையும் யுத்தமாய் வேத வசனங்களின்படியும் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிற உங்கள் போதகருடைய ஆலோசனையின்படியும் நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடினால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை என்றால் அவரே உங்களை கோதுமையை சுளையில் போட்டு புடைக்கிறது போல புடைத்து சிட்சித்து உங்களை சுத்தப்படுத்துவார். அப்படிப்பட்ட நேரங்களில் தான் வேதனைகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் வேதனைகளும் பிரச்சனைகளும் தொடங்குகிறது. உடனே அப்பொழுது என்ன சொல்லி விடுகிறார்கள்? அசுத்த ஆவி, யாரோ உங்களுக்கு செய்வன செஞ்சிட்டான் என்று சொல்லி கிறிஸ்தவர்களையே ஏமாற்றுகிற கள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு யாரோ செய்வன செஞ்சுட்டாங்க, ஆண்டவருக்கு உண்மையா நடக்கிற பிள்ளைகள் யாரோ உங்களுக்கு மை வச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்பாதீங்க. அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் எப்படி ஜெபம் பண்றீங்களோ அது போல அவங்க பழகினபடி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த செய்வனையும் மாந்திரிகமும் நீங்கள் கர்த்தருக்குள் உண்மையா இருந்தால் உங்கள் தலைமுடிய கூட தொட முடியாது, தலைமுடிய கூட தொட முடியாது. நண்பர்களை கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. எனவே இன்றைக்கு நீங்கள் முதலாவது வேதனையிலிருந்து மாற வேண்டும், மனவேதனைகளிலிருந்து மாற வேண்டும், சரீர வேதனைகளிலிருந்து மாற வேண்டும், ஆவிக்குரிய வேதனைகளிலிருந்து மாற வேண்டும். 3 வழிகளிலே வேதனைகள் வரும். வேதனை என்பது நம்முடைய மனதை உடைத்து அளவைத்து இனி நான் வாழவே வேண்டாம் என்று சொல்லுகிறதுக்கு பேர் தான் வேதனைகள். அப்ப நாம இந்த வேதனைகளை முதலாவது பார்த்தா சரீர பிரகாரமான வேதனை. என்ன சரீர பிரகாரமான வேதனை? 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறபடி, எனக்கு அன்பானவர்களே, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்க சரீரம் தான் இறைவன் வாழ விரும்பும் அது கோயில். இந்த உடம்ப நல்ல சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும், சரியான நேரத்தில் தண்ணீர் குடிக்கணும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சொல்றாங்க, அளவுக்கு மிஞ்சி சாப்பிடாத, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சடா என்று சொல்கிறார்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சோத்துக்குள்ள பாத்திய கட்டி ஒரு சாம்பார், 1 வாளி சாம்பார், அடுத்து திரும்ப ஒரு சோத்தை வாங்கி அந்த சோத்துக்குள்ள பாத்திய கட்டி 1/2 வாளி ரசம், அடுத்து சோத்துக்குள்ள பாத்திய கட்டி கல்யாண வீட்டுக்கு தானே வந்திருக்கிறோம், ஊத்துடா 1 வாளி மோர் அப்படி சொல்லி ஊத்தி சாப்பிட்டு கடைசியில பாயாசத்தை அப்பளத்தை நொறுக்கி அப்படின்னு ஒரு ஏப்பம் விட்டு அதுல திருப்தி அடைய மாட்டான். பார்த்திருக்கீங்களா? சிலரு அப்படியே கை கழுவ போங்கடானா, எதுக்கு கை கழுவ போகணும், இங்கே நக்கி எடுத்துருவோம் சொல்லி நக்கி எடுத்துருவான். இப்படியெல்லாம் சில சாப்பாட்டு பிரியர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிகமான சாப்பாடும் விஷம்தான், வேதனை தான். அளவோடு ஒன்று அலைய உடம்புக்குள் இருக்கிற தண்ணீர், சிறுநீர் என்கிற கழிவு நீர் கல்லா மாறிடுச்சு. எப்படி இயேசுசாமியை ஏற்றுக்கொண்ட பின்பும்
இன்னும் மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிக்காம, பேச வேண்டியவங்களோட பேசாம, தலையை திருப்பிக்கிட்டு இப்படி போற பத்தியா, உன் இருதயத்தை கல்லாக்குறது போற பத்தியா, அதே மாதிரிதான் நீ ஒழுங்கா உடம்ப கவனிக்கலைன்னா உன் உடம்பே உனக்கு எதிரியாக மாறிவிடும். வேற ஒரு காரியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, சிலர் தலையில எண்ணெய் தேய்க்கிறதே கிடையாது. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்ல தேங்காய் எண்ணெய் தேய்ப்பா அப்படின்னு சொன்னா, யூ கண்ட்ரி ஃப்ரூட், பட்டிக்காடு, நீ பட்டிக்காட்டுல பிறந்தவா, நாங்க எண்ணெயை தேய்ச்சோம்னா எல்லாரும் எண்ணெய் வண்டிங்கிறான். அம்மா உன்னை யார் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எண்ணெய் தேய்ச்சிட்டு போக சொன்னது? வீட்டுக்கு வந்து எண்ணெய் தேய்யே. சிலர் காலையிலே எண்ணெய் சொலன்னு வச்சுட்டு போனா முகமெல்லாம் வடியத்தான் செய்யும். உனி மற்றவங்க என்ன வண்டின்னு வேதனை படுத்த தான் செய்வாங்க. நீங்க எண்ணெய்களை நகக்கண்களிலும் தொப்புள்களிலும் வச்சீங்கன்னா உஷ்ணமே வராது, பலவீனமே வராது. அப்போ அதற்குத்தான் பரிசுத்த வேதம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 104 வருவீர் என்று சொன்னால், முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெய். சங்கீதம் 104:15 என்ன சொல்கிறது? மனுஷனுடைய இருதயத்தை, Psalms 104:15, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் அவர் விளைவிக்கிறார். அல்லேலூயா. நல்ல கருப்பு திராட்சை, விதையோடு இருக்கிற திராட்சைய பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க. சிலர் அதெல்லாம் அவங்க அப்படி சாப்பிட மாட்டோம். நாங்கெல்லாம் படிச்சவங்க, நாங்கெல்லாம் என்ன செய்வோம்? சீட்லெஸ், விதையில்லாத பச்சை திராட்சை சிறை தான் வாங்கி லபக்குன்னு முழுங்குவோம். அப்படி முழுங்கி என்ன புண்ணியம்? கடைசியில அங்கு விதை என்றால் உயிர் அணு. ஒரு விதை தான் காக்கா குருவி தின்னு கூட அது மலத்துல போய் வெளியே போடும் பொழுது அந்த இடத்துல பூச்செடிகள் மரங்கள் வளர்கிறது. விதை இல்லை என்றால் அது இறைவனுடைய படைப்பல்ல, அது செயற்கை முறையிலே மனுஷன் கண்டுபிடித்த பழங்கள். தயவு செய்து நீங்கள் கடையில சீப்பா கிடைக்கிறதுக்காக விதையில்லாத வாழைப்பழம் பார்த்திருக்கீங்களா? இன்றைக்கெல்லாம் ஒரு பழம் வைப்பாங்க, மஞ்சள் கலர்ல அழகா நிற்கும், உடைச்சு பாருங்க உள்ள விதையே இருக்காது. அதெல்லாம் மனுஷன் மரபணு முறையில கண்டுபிடிச்ச காரியங்கள். அதுபோலதான் வத்தல், சாதாரண வத்தல் மனுஷன் விளைவிக்கிற, உங்க கோயில்பட்டியெல்லாம் ஃபேமஸ் வத்தலுக்கு. எனக்கு அருமையான வத்தல் விளாத்தி குளம் பக்கம்லாம் ஃபேமஸ். இந்த வத்தல்ல பாத்தீங்கன்னா விதை இருக்கும். ஆண்டவர் இயற்கையா படைச்சதுல மனுஷனா உண்டு பண்ற வத்தல்ல உள்ள விதைகள் இருக்காது. அந்த வத்தல்கள் தான் கேன்சரை உருவாக்குகிறது என்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களை, ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? உங்களில் யாரோ சிலர், நான் வேற செய்தி தான் எடுத்துட்டு வந்தேன், ஆனா ஆண்டவர் சொல்றாரு தெய்வத்தை பார்க்கணுங்கிறதுக்காக பட்டினி கிடந்தே செத்துக்கிட்டு இருக்கிறீங்க. வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருங்க, அல்லது வாரத்துக்கு 2 வேளை உபவாசம் இருங்க. முடியலைன்னு சொன்னா நல்ல சைவ காய்கறிகளை சாப்பிட்டு நல்லா சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, மனசை ஃப்ரீயா வைங்க, வேதனையே வராது. கைகளை தட்டி கர்த்தரை சோதரிப்போமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப யாருக்கு வேதனை? பரிசுத்த வேதம் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வருகிற வேதனைகளை 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று வேதனை, கடும் வேதனை. சொல்லுங்கெல்லாம் மை திறந்து. ஒன்று வேதனை, கடும் வேதனை. இதை நீங்க வேதத்துல வாசிக்க வேண்டும் என்றால் ஆதியாகம புஸ்தகத்துக்கு வாங்க. அங்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதியாகமம் 3:16 ஜெனிசியஸ் சாப்டர் 3:16 3:16 அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டிருக்கும் என்று சொல்கிறார். ஏன்? ஆண்டவர் வேண்டாம் என்று விளக்கின கனியை, சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு, யோசனையை கேட்டு ஏவாள் தன் புருஷனோடு சாப்பிடும் மட்டும் பொறுமையா இல்ல, முதலாவது தான் சாப்பிட்டு விட்டு
அதுக்கப்புறம் தான் புருஷனுக்கு கொடுத்தா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தாய்மார்கள் கூட திருமணத்துக்கு முன்பு நல்ல பாப்பா மாதிரி ஸ்லிம்மா இருப்பாங்க, அடுத்து பீப்பா மாதிரி ஆயிடுவாங்க. ஏன் அப்படி ஆயிட்டாங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளேயே சமைக்கும் போது உப்பு பார்க்கிறேன்னு கொஞ்சம், அடுத்து மூத்த பிள்ளைக்கு ஊட்டுறேன்னு கொஞ்சம், அப்புறம் மூணாவது பிள்ளைக்கு ஊட்டுறேன்னு கொஞ்சம். இன்னும் சில மகாபெரிய பத்தினி தாய்மார்கள் இருக்காங்க, ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்க. இருக்கிற 1/2 கிலோ கறி எடுத்து எல்லாத்தையும் 1/4 கிலோவை மூத்தவனுக்கு, இன்னொரு 1/4 கிலோவை ரெண்டாவதுனுக்கு, மீதி இருக்கிற 1/4 கிலோவை புருஷனுக்கு போட்டுட்டு வெறும் சட்டியை மோந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அருமையில கடைசியில் சாப்பிடாமையே கிடந்து குண்டாகிறது. இப்படி இருந்தா உங்களுக்கு வேதனை பெருகும். எல்லாரும் சேர்ந்து வச்சு சாப்பிடணும். அன்னைக்கும் பார்த்தா நல்ல கறி பூரா காலி ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு உங்க ஊருக்கு வரும்போது பார்த்தேன், இந்த பாண்டவர் மங்கலத்துக்கு வர்ற ரோடு பூரா வெறும் கறிக்கடையும் சிக்கன் கடை தான் நிக்குது. நான் கூட நினைச்சேன் நம்ம பாச சாம் அங்க பிரான்ச் போட்டாரோ கூட்டமா இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது பூரா கறிக்கடையும் கோழிக்கடையுமா இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, மனுஷன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா வெட்டணும் திங்கணும் வெந்ததை தின்னு விட்டு விதி வந்தா சாகணும் இருக்கிறான். அப்படி இருக்காதீங்க, எதையும் பகிர்ந்து சாப்பிடுங்க. சில ஐயாமார் என்ன செய்வாங்க தெரியுங்களா? நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவும் போதும் கேட்பாங்க, ஏலா நீ சாப்பிட்டியா, ஏய் நீ சாப்பிட்டியா? அவங்க சொல்லுவாங்க, ஒன்ன தான் அடிச்சு சாப்பிடணும், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு ஏப்பம் போட்டு கடைசியில் என்னையா கேட்கிற, எனக்கு கொஞ்சம் ரசம் இருக்குது சாப்பிட்டுக்கிறேன் பா அப்படின்ட்டு வாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு இப்படித்தான் குடும்பங்கள்ல சாப்பிடும் போது கூட தேவனுடைய கட்டளைகளை செலுத்துவது கிடையாது. ஆண்டவருக்கு சாப்பிடும் போது நன்றி சொல்வது கிடையாது. நம்முடைய முற்பதாக்கள் தமிழ் பரம்பரையில் என்ன செய்வாங்க? சாப்பிடும் போது ஒரு பிடி எடுத்து சாப்பாடு எடுத்து அந்த தட்டுக்கு ஓரத்துல அல்லது இலைக்கு ஓரத்துல வச்சு சாப்பிடுவாங்க. அது சாமி கிடையாது, அது சாமி கிடையாது. எதுக்கு ஓரத்துல ஒரு பிடி சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க? கழுவி இலைய வெளியே போடும் பொழுது நாய்கள் ஏமாந்து போகக்கூடாது. அந்த இலைய நக்கிற நாய் உனக்கு சாபம் போடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமா, நீ எல்லாத்தையும் வலிச்சிட்டீல, அது வருது சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இருக்கு, பாவி பாவி அப்படின்னு உன்னை திட்டக்கூடாதுங்கிறதுக்கு தான் அதெல்லாம் படைச்சாங்க. அது போலதான் எறும்பு. அந்த காலத்துல மாவு பச்சரிசி இடிச்சு மாவுல கோலம் போடுன்னு சொன்னா நம்ம ஆளு பூரா டிசைனா கல்ல இடிச்சு கோலம் பொடி தயார் பண்ணி போட்டான். இதை சாப்பிட்ட எறும்பு பூரா மனுஷனை பூரா திட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க நியூஸ்ல பாப்பீங்க, இதெல்லாம் உண்மை. யானைகள் ஊருக்குள் வந்து விட்டது, சிறுத்தைகள் ஊருக்குள்ள வந்து விட்டது சொல்றாங்க. ஏன் வருது? இத்தனை வருஷம் வரலையே, ஏன் இன்னைக்கு வருது? மனுஷன் அவ்வளவு தூரம் சுயநலவாதியா மாறிட்டான், பண வெறியா மாறிட்டான். ஆண்டவர் வேணாம்னு சொன்னா வேணாம்னு இருக்கணும்ல. அடுத்தவனை பார்க்காத அப்படின்னா இவனுக்கு அடுத்தவனை பார்த்தா தான் தூக்கமே வரும். கேட்டா அடுத்து சொல்லுவான், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் வாசனை உண்டு. அதே வசனத்தை அவன் சொல்லுவான்ல, நீ அடுத்த வீட்டை பார்த்து இந்த தோட்டத்தில் இருக்கிற பூ பிள்ளைகள் தான் நல்லா இருக்கு, அடுத்தவன் மனைவி நல்லா இருக்கு, அடுத்தவன் பிள்ளை நல்லா இருக்குன்னா அந்த வீட்டுக்காரன் உன் வீட்டை சைட் அடிச்சுட்டு இருப்பான்ல. இன்றைக்கு எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தேவ மனிதர்களாக மாற வேண்டும். சாதாரண மனுஷனாக சர்ச்சுக்கு வர்றவன் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு அவனுக்கு பேர் மாற்றப்படுகிறது. அது என்ன பேர்? விசுவாசி. கைகளை தட்டி கர்த்தரை சோதரிக்குமாறு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அவன் இன்னும் கடவுளுக்குள்ளே வளருகிறான், தேவனுடைய மனுஷனாக மனுஷியாக வளருகிறான், மறுரூபம் ஆகிறான். இனி எல்லாமே இயேசு என்கிற நிலைமைக்கு வருகிறான். அப்பொழுது அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? மணவாட்டி. அல்லேலூயா சொல்லுவோமாக. நீங்கள் யார்? இன்னும் மனுஷனா இருக்கீங்களா, விசுவாசியா இருக்கீங்களா, இல்ல மணவாட்டியா இருக்கீங்களா? புரிஞ்சுக்கங்க. காலத்தை பார்த்தால் நீங்கள் வேதனைகளிலிருந்து விடுதலையாகி ஆண்டவருடைய மணவாட்டியாய் மாற வேண்டும். ஏவாளை போல வேதனை உண்டாக்குகிற காரியமாய் இருக்கக்கூடாது. அடுத்து வேதம் சொல்லுகிறது, அங்கு ராகேல் என்கிற ஒரு பெண்ணை பார்த்து, எனக்கு அருமையானவர்களே, அவங்க சொல்லுகிற வார்த்தையை ஆதியாகமம் 35:17
ஜெனிசியஸ் 35 verse 17, 35:17 என்ன சொல்லுகிறது? பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்று சொன்னார். இங்க என்ன வார்த்தை போட்டிருக்கு? அங்க ஏவாளுக்கு வேதனை, இங்க ராகேலுக்கு என்ன வேதனை? கடும் வேதனை. அந்த இடத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை பெறுகிறாள். வரலாறு, சரித்திரம், பைபிள் சொல்லுகிறது, அவள் பென்யமீன் என்கிற ஒரு மனுஷனை பெற்றுவிட்டு அந்த பிரசவத்தின் போது அவள் இறந்து போய்விட்டாள். பிள்ளை பெற்றாலும் இப்படி அந்த பிள்ளையை கண்ணே மணியே முத்தே என்று கொஞ்சுவதற்கு அவளுக்கு ஆயுசு இல்லை. இதுதாங்க வேதனை. அப்ப உலக மக்களுக்கு இருக்கிற வேதனை என்ன வேதனை? வேதனை, கடும் வேதனை. அவர்களில் யாராவது ஒருவர் கடவுளுக்கு பிரியமாய் கொஞ்சம் நடப்பார்கள் என்றால் அவர்களுக்கு பிரசவ வேதனையை போல, பைபிள்ல பிரசவ வேதனைன்னு ஒரு வசனம் வருது, அந்த பிரசவ வேதனையை போல சில சோதனைகளை கடவுள் கொடுப்பார். எதுக்குன்னா அவங்க மனம் திரும்புறதற்கு. அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில அந்த செய்வன புள்ளி சூனியங்களினால அந்த உபத்திரம் வரவில்லை என்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். எங்களுடைய நிலங்கள் போனது, சொத்துக்கள் போனது, எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் போனது, பூமிக்குரிய பணம் எல்லாம் போனது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கண்ணு திறக்கப்பட்டுச்சு. ஏன்? செய்வனை செஞ்சவன் எங்க குலசாமி படத்தை வச்ச செய்வனை செஞ்சிருந்தாங்க. அப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்தது, நான் பாரம்பரியமா 3-4 தலைமுறையை கும்பிடுகிற அதே குலசாமி ஏன் அதை தடுக்கவில்லை? ஏன் அதை தடுக்கவில்லை? அப்ப அது அந்த பெயர் உள்ள அது தெய்வம் அல்ல, தெய்வம் பொதுவானவன், அல்லது சொல்லுவோமாக என்ற ஒரு ரட்சிப்பு எனக்குள்ள வந்தது. அப்ப அந்த பிரசவ வேதனை போல நீங்க இனி அடுத்து என்ன செய்ய முடியாது, அடுத்து வாழ முடியாது, கட்டடத்தை முடிக்க முடியாது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, அல்லது அடுத்து அவள்தான் வேதனை முத்தி போச்சு, நோய் முத்தி போச்சு, இனி நீ வாழ முடியாது அப்படின்னு உங்களை யாராவது சொல்லி நீங்க அந்த பயத்தோடு இங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்று முதல் உன் வேதனையை நீக்கி உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன், உன்னை கண்ணீரை மாற்றி, உன் வேதனையா இருந்தாலும், கடு வேதனையா இருந்தாலும், பிரசவ வேதனையா இருந்தாலும் உன் வேதனையை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. அப்ப நாம என்ன சொல்லணும்? சங்கீதம் 139:24, Psalms 139 verse 24 என்ன சொல்லுது தெரியுமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். அல்லேலூயா. என்னை பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். அப்ப இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல அற்புதம் நடக்கணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்ய வேண்டும். ஏன் என் குடும்பத்துக்கு இந்த சோதனை? ஏன் என் குடும்பத்துக்கு இந்த வேதனை? நான் என்ன செய்யாம இருக்கிறேன்? ஆண்டவருக்கு பண்ண பொருத்தனையை செய்யாம இருக்கிறேனா? தசம்பாகத்தை கொடுக்காம இருக்கிறேனா? பொருத்தனை காணிக்க கொடுக்காம இருக்கிறேனா? என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழைக்கு கொடுக்காம இருக்கிறேனா என்று. ஏன் இது? ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாராயம் குடிச்சனே அதனாலயா? ரொம்ப நாளைக்கு முன்பு சில பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தனே அதனாலயா என்று நீங்கள் உங்களை சோதித்து அறிய வேண்டுமா? அல்லேலூயா. பகவான் இயேசு கேட்கிறது அதுதான், உணர்வோடு மனம் திரும்பணும். யாரோ சொன்னாங்க சர்ச்சுக்கு போனா அற்புதம் நடக்குன்னு சொன்னாங்க, அதனால வந்த நீ ஏமாத்த கூடாது. முழு மனசோடு எங்க தாத்தா எப்படி இருந்தாரு, எங்க அப்பா எப்படி இருந்தாரு, எங்க அம்மா எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும் என்று நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து அறிய வேண்டுமா? அல்லேலூயா. கைவச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி இல்லாமல் எந்த மனுஷனும் கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி எத்தனையோ பேர் என்ன சொல்லி கொடுத்தாலும் பணத்தாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை வரும் பொழுது அநேகர் மாறிவிடுகிறார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம நாட்டில் இருக்கிற பிரபலமான தலைவர்கள் எல்லாம் லண்டன்ல போய் படிச்சாங்க.
ஆப்பிரிக்கால போய் படிச்சாங்க. மகாத்மா காந்தி ஆப்பிரிக்கால படிச்சார், லண்டன்ல படிச்சார் நேரு. நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எத்தனையோ பேர் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிச்சாங்க. ஆனா கிறிஸ்து பள்ளிக்கூடத்தில் படிச்சு பைபிள் தெரிஞ்சாலும் கூட அவங்க உண்மையா வாழலையே. கண்டெய்னரா பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்களே. 1 ஏக்கர் 2 ஏக்கர் எல்லாம் கிடையாது, 1000 ஏக்கர் 50,000 ஏக்கர் சேர்த்து வச்சுட்டு செத்து போயிட்டாங்களே. அப்ப அது இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது? அவங்க மட்டும் பணமும் ஆசீர்வாதம் அதிகாரம் வரும்போது ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு செத்துருப்பாங்களா? உயிரோட வச்சு கொண்டாடுவாங்க, கைகளை தட்டி கத்திர சோதனை போவாங்க. அல்லேலூயா. அப்ப வேதனை எங்க இருக்குது? நம்முடைய ஜென்ம சுவாபத்தில் இருக்குது. வேதனை எங்க இருக்குது? நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. இதுதாங்க ஆத்மீக வேதனை. நான் சொன்னேன், உடம்ப சரியா கவனிக்காம இருக்கிறதுனால சரீர வேதனை. அடுத்து இங்க சொல்றேன், ஆத்மாவே கெட்டு போச்சு. தூங்கி எந்திரிச்சாலே பணம் தான். இன்னைக்கு எவனை ஆட்டைய போடலாம், எவனை கெடுக்கலாம், எவனை ஏமாத்தலாம். பணம் 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 பணம். ஐயா, உங்க கையில இன்னைக்கு ஒரு ட்ரங்க் பெட்டி நிறைய பணத்தை கொடுக்கிறோம், நகையை கொடுக்கிறோம். என்ன ஆகும்? அதை அவிச்சு திங்க முடியுமா? அதை அவிச்சு திங்க முடியுமா? பார்த்து என்ன செஞ்சுக்கலாம்? பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு. இல்லைன்னா கட்டுக்கட்டா படுக்கையில் அடுக்கி வச்சு இந்த பக்கம் 10 உருண்டு அந்த பக்கம் 10 உருண்டு, பிச்சைக்காரனா இருந்தேன் இன்னைக்கு சொத்துக்காரனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியும்? உருண்டு உருண்டு படுக்க முடியும். ஒரு ஒத்த ரூபாய விடுவாங்களா? இந்த உலகத்துல எங்க ஊர் கிராமத்துல பாத்தீங்கன்னா செத்தவனுக்கு பூரா நெத்தியில ஒத்த ரூபாயை ஒட்டுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அந்த காலத்துல ஒத்த ரூபாய், இப்ப 5 ரூபாய் 10 ரூபாய் ஒட்டுறாங்க. இந்த ஒத்த ரூபாய் பாவம் மகராசியா வாழ்ந்தாங்க. அதோட அப்படியே மண்ணுக்குள்ள போட்டு விடுவாங்கிறீங்களா? கடைசி உள்ள இறக்கும் போது அந்த நெத்தியில வச்ச ஒத்த ரூபாய கூட புடுங்கிடுறாயா. இதுதான் இந்த மனுஷனுக்கு விளங்க மாட்டேங்குது. இதை சொன்னா நீங்க மதம் பரப்புறீங்கன்றாங்க. என் அன்புக்குரியவர்களே, மதம் நாங்கள் பரப்பல. ஆத்மா சுத்தமா இருந்தா மட்டும்தான் மோட்சராஜ்யத்துக்கு போக முடியும். மோட்சராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லை என்றால் கடும் வேதனை வருகிற எரி அக்கினி கடல்ல தான் நாம தள்ளப்பட வேண்டி வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அங்கு வேதனைப்பட்ட ஒரு மனுஷன் இப்படி சொல்லித்தரான் பாருங்க. நீங்க லூக்காவின் புஸ்தகத்துக்கு வேகமாக வேதத்தை திருப்புவீர் என்று சொன்னால் அங்கு வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே இந்த வேதனை உள்ள இடத்திற்கு லூக்காவின் புஸ்தகம் 16:23-24. என் அன்பு திருச்சபை மக்களே, ஐஸ்வர்யவானாக 5 சகோதரர்களோடு பிறந்து தான தர்மம் பண்ணாமல் கடவுளுக்கு பயந்து வாழாமல் தன் இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு இறந்து பெரிய அடக்க ஆராதனை ஊர்வலம் எல்லாம் வச்சு போனாலும் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவன் எங்க இருந்தானா? பாதாளத்தில் இருந்தானா. சொல்லுங்க எல்லாம் வாய் திறந்து. ஆமா, சிலர் சொல்றாங்க, சும்மா இல்லையா, பாதாளமாவது மோட்சமாவது நரகமாவது அப்படின்னு சொல்றாங்க. பிரதர், அப்படி உங்களை நீங்களே தெனாவட்டா பேசிக்கிட்டு ஏமாத்தாதீங்க. பாதாளத்துல எப்படி இருக்கும் நெருப்பு தெரியுமா? போய் பாருங்க. வீட்டுல ஒரு மெழுகுவத்திய கொளுத்தி லேசா கை வச்சு பாருங்க. அல்லது அடுப்புல குழம்ப பிரட்டும் போது அக்கா மாதிரி சிலருக்கு வடு காயம் பட்டுரும், சட்டி சுட்டுரும். சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு விட முடியாது. விட்டா 1/2 கிலோ கோழி கீழே போயிடும். அதனால சூட்டையும் பொருட்படுத்தாம உங்களுக்கு சமைச்சு போடுற தாய்மார்கிட்ட கேட்டு பாருங்க. தீ சாதாரண மனுஷன் இந்த உலகத்துக்கு தீக்கே இவ்வளவு சூடுனா பாதாளத்துல அக்கினி கடலா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அங்க வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? போய் கேட்டு பாருங்க. இல்ல நீங்க பக்திமானா இருந்தா, நல்ல உங்களுக்கு தரிசனமும் சொப்பனமும் கிடைக்கிற வரங்கள் இருந்தா, ஒரு முறையாவது என்ன பாதாளத்துக்கு கூட்டு போங்க, அதை வெளியே இருந்து பார்த்துட்டு வர்றேன், ஒரு முறையாவது என்ன மோட்சத்துக்கு கூட்டு போங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சிலர் கேட்கறதும் கிடையாது, அதை அனுபவிச்சு பார்க்கறதும் கிடையாது. அதுக்கப்புறம் நான் எங்களை மாதிரி ஆட்கள் சொல்றதையும் கேட்கறதும் கிடையாது. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுக்கிட்டு இருக்கிறது. வேண்டாம்,
கர்த்தர் உடைய ஊழியக்காரனா இருந்து சொல்லுகிறேன். நான் பல்வேறு மார்க்கங்களை கற்றுக்கொண்டு கடைசியாக இயேசுதான் இரட்சகர் என்று அறிந்ததனால் சொல்லுகிறேன். நான் பேசுகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, மோட்சம் நரகங்கிறாங்களே, கூட்டு போங்கப்பா. ஒரு முறை சும்மா லைட்டா பார்த்தா தானே நான் என்ன செய்ய முடியும், மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அப்படியா, சரி, வேணானே கடவுள் சொல்லல. ஒரு நிமிஷம் தான் நல்லா அந்நிய பாஷையில நிரம்பி ஆவியில நிரம்பி தனி ரூம்ல ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா அப்படியே மேல ராக்கெட்ல போற மாதிரி இருக்கு. கீழே என் உடம்ப பாக்குறேன், மேல அப்படியே சிறுன்னு கூட்டு போறாரு. அது ஒரு புதிய அனுபவங்க. போனா முத அப்படியே பரதேச காண்பிச்சார். அப்படி வெள்ள வெளியேறு அப்படி தேவ தூதர்கள் உள்ள நுழைஞ்சால நம்ம ஆத்மா சந்தோஷமா இருக்கு. அல்லே சொல்லுங்களேன். பேசாம அங்கேயே இருந்துடலாமா, ஏன்னா சரீரம் கீழே கிடக்கு, ஆத்மா அப்படியே சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி பார்த்தது போதும், வா பாதாளத்துக்கு போவோம்னாரு. பாதாளம்னு இப்படி நினைச்சது அங்க திரும்பினதாங்க. ஒரே சத்தம், ஓலம். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் பூமி எதிர்ச்சி வந்து செத்தா, ரயில் விபத்துல செத்தா, விமானம் வெடிச்சு செத்தா. எப்படி சத்தம் கேட்கும்? குய்யோ முறையோன்னு சத்தம். எனக்கு கிட்டு 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 கிட்டுன்னு எனக்கு ஆடிருச்சு. பாதாளமே இன்னும் வரல, பாதாளத்துக்கு போவேன்னு சொல்றாரு. அதுக்குள்ளேயே கிட்டு 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 இங்க உடம்பு ஆடுது, ஆத்துமா துடிக்குது. அங்க வேண்டாம், அங்க வேண்டாம்னு என் மனசுக்குள்ள துடிப்பு. அப்பதான் சொன்னேன், வேண்டாம் சாமி, இதை பார்த்ததே போதும். அதை சொல்லி அந்த சத்தம், தூரத்துல வர்ற சத்தத்தை கேட்டாலே நமக்கு எப்படி இருக்கு, கொலை நடுங்குது. என்னை விட்டுங்க அப்படின்னு. அடுத்த நிமிஷம் பார்த்தா இங்க பூமியில முழங்கால நின்று அல்லேலூயான்னு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறேன். யோசிச்சு பார்த்தீங்களா? ஒன்று படிச்சு பார், இல்லையா நீ கேட்டு அதை ருசிச்சு பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயே ருசிச்சு பாரு. அதையும் செய்யாம இதையும் செய்யாம ரெண்டும் கட்டானா இருக்காதீங்க. இந்த ரெண்டு கட்டானா இருக்கிறவங்களுக்கு ஒரு விளையாட்டுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. நல்ல ஒழுங்கா இருந்து அதுக்கு பேர் பெந்தேகோஸ்தே, பெண்டிகாஸ்ட் இங்கிலீஷ்ல. எனக்கு அருமை, சிலருக்கு சொல்லவே தெரியாது. நீங்க யாரு? நாங்க வெந்த கோசு. அப்புறம் வெந்த கோசு, வேகாத கோசு, முட்டை கோசுன்னு கிடக்க வேண்டியதான். பெண்டெகாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல் காஸ்பல்னா என்ன அர்த்தம்? முழு சத்தியத்தை எப்பொழுதும் தைரியமா அறிவிக்கிறவங்க அர்த்தம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அழகிய சொல்லுங்க, பின்னாடி கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்களே வேதத்தின் ரகசியத்தையும், நீங்களே மோட்ச ராஜ்யத்தின் மகிமையையும், நீங்க பாதாளத்தின் வேதனையும் உணர்ந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லைன்னா உங்க வாழ்க்கையில வேதனை என்ன செய்யும்? பெருகிக்கிட்டே இருக்கும். அது கடும் வேதனையா மாறும். பிரசவ காலத்து சிறிய போல மாறிவிடும். வேண்டாம். பைபிள்ல இன்னும் நீங்க ஆழமா வாசி பார்த்தா, அப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்கு வேதனைகள் இல்லையா? இயேசுவை அறிந்த பின்பு நமக்கு துன்பங்கள் துயரங்கள் இல்லையா? இருக்கும். அல்ல சொல்லுங்க. பழைய காலத்துல இருக்கிற வேதனைகளுக்கும் கடும் வேதனைகளுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வருகிற வேதனைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதற்கு ஆண்டவர் என்ன பேர் வைக்கிறார் தெரியுமா? இந்த வேதனைக்கு பேர் கர்ப்ப வேதனை. ஹல்லேலூயா சொல்லுவோமாக. சத்தமா சொல்லுங்க, என்ன வேதனை? சொல்லுங்க, என்ன வேதனை? கர்ப்ப வேதனை. ஹல்லேலூயா. கர்ப்ப வேதனைனா என்ன? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். If you turn your Bible to Galatians chapter 4 verse 19. கலாத்தியர் 4:19 என்ன சொல்கிறது? என் சிறு பிள்ளைகளே, உங்களிடத்தில் கிறிஸ்து உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். சொல்லுங்க. அப்ப இப்ப வர்ற வேதனை எல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு ட்ரையல்ஸ், ட்ரைனிங், உங்களை உருவாக்கி இயேசுவை போல மாற்றி மோட்ச ராஜ்யத்துக்கு போறதுக்கு தகுதிப்படுத்துகிற பயிற்சிகள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அங்கு வேதனை, சொல்லுங்க சத்தமா, வேதனை, கடும் வேதனை, பிரசவ வேதனை,
பாதாளம். அவங்க லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஏனென்றால் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடைசியில வேதனைப்பட்டு தான் நொம்பலப்பட்டு தான் போறாங்க. நம்மள மாதிரி வா பேர பிள்ளைகள் தாத்தா பாட்டி போயிட்டு வர்றேன், இந்த சாமிகிட்ட போறேன்னு சிவனா சொல்லிட்டு போயிருக்கானா? போக மாட்டேன் போக மாட்டேன் இழுத்துக்கிட்டு இருக்கு, இழுத்துக்கிட்டு இருக்கு. 108ல போன் பண்ணி ஐசியூன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட், உள்ள போட்டுருவாங்க. ஒரு 2 ஆள் பார்க்கலாம். அடுத்து ரொம்ப மோசமான கேஸ்னா கிரிட்டிக்கல் கேர் யூனிட், சிசியு, அங்க ஒருத்தனும் உள்ள போக முடியாது. நீங்க நல்லா போய் பாருங்க, ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கிற நர்சுமா டாக்டர்மாட்ட பாருங்க, கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல உள்ள போயாச்சுன்னா தனிமையிலே சாக வேண்டியதுதான். அங்க அது போல வேதனை எதுவும் கிடையாது, கத்தவும் முடியாது, நல்ல மாஸ்க் போட்டுப்பான். ரொம்ப ஊடு கத்துறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மயக்க ஊசியை போட்டு தூக்கத்திலே சாக வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயா போய் சேர்ந்துட்டாங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க, நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்க கையில தந்துடுறோம்னு சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சாவு வரவே கூடாது. ஒன்று கர்த்தரை துதிச்சு பிள்ளைகள் பேர பிள்ளைகளை சுத்தி இருந்து பாட்டு பாடி நீ போகணும். கர்த்தட்ட கையை தட்டமா, கையை தட்ட அண்ணன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னா சுவிசேஷம் அறிவிக்கும் போது எவனாவது வந்து உன்னை வெட்டணும், உன்னை குத்தணும், ரத்த சாட்சியா மறிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. 2 தவிர வேற கை போச்சு கால் போச்சு இழுத்துக்கிட்டு போச்சுன்னா நீ இன்னும் மர்மமாகல, நீ கற்பவேதனைப்படல, நீ இன்னும் சிறு பிள்ளையாகவே இருக்கிற, கிறிஸ்து உள்ளத்தில் உருவாகவில்லை. இயேசு கிறிஸ்துவோட சுவாபம் உனக்குள்ள உருவாகவில்லை. 25 வருஷம் 15 வருஷம் விசுவாசி ஆகியும் இன்னும் சிறு பிள்ளைய போல இருக்கிறீங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் உங்களிடத்துல ஆவியோடு வர வேண்டுமா, பெரம்போடு வர வேண்டுமா? அல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இது பல ஊழியக்காரங்க கிட்டே இல்லை, பல ஊழியக்காரங்க கிட்டே இல்லை. நான் பக்கத்தில் இருந்து அருமையான பாஸ்டர் சாம் அவர்களோடும் அவருடைய தாயோடும் அவருடைய வீட்டில் தங்கி இருக்கிறதுனால பார்க்கிறேன். எத்தனையோ ஊழியக்காரங்க வீட்டில் வாரம் வாரம் கன்வென்ஷன் போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள போனா விலை உயர்ந்த பொருள் இருக்கும். வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சால 75 இன்ச்சு டிவி இருக்கும். அப்புறம் சோஃபா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு சோஃபா இருக்கும். வேண்டாம்னு சொல்லலங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரருக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. அந்த 100 ரூபாய் இப்படி பிதுக்கி இப்படி நிமித்தி வச்சுட்டு கொடுப்பாங்க. உள்ள பாருங்க. ஆனா அவங்க வச்சிருக்க சர்ச்சை போய் பார்த்துருக்கீங்களா? பன்னி குடிசையிலும் மோசமா இருக்கும், கோழி குடிசையிலும் மோசமா இருக்கும். நான் இதை கண்ட உண்மை. ஆனா உங்களுடைய பாச வீட்டுக்குள்ள நான் போறேன், தேவையான பொருள் தான் இருக்கு, ஒண்ணு கூட அங்க விலை உயர்ந்த பொருளே இல்லை. கையை தட்டம்மா, உனக்கு நல்ல ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முகஸ்துதிக்காக பேசவில்லை, நான் எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பயப்பட வேண்டியது பரிசுத்த ஆவியானவருக்கு, இயேசுவுக்கு. கண்டதை சொல்லுகிறேன். உங்க சர்ச்சில் தான் விலை உயர்ந்த நல்ல ஸ்பீக்கர், நல்ல காரியம் இருக்கு. ஆமென். ஏன் சர்ச்சில் கூட இல்ல தெரியுமா? பாஸ்டர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுமையா, கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னங்க, இயேசுவின் ஆவி உனக்குள்ள வந்தா நீ இருக்கிறதெல்லாம் தியாகம் பண்ணுவ, நீ இருக்கிறதெல்லாம் தியாகம் பண்ணுவ. அதுதான் ஆவி, அதுதான் இயேசுவோட ஆவி. கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அன்பில்லாதவன். அன்பு, பூரண அன்பு உனக்குள் இருந்தால் பயம் இல்லை. அழிலே சொல்லுவோமாக. பூரண அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ தேவ பிள்ளையே, உங்களுக்கும் சில வேதனைகளை கொடுப்பார். எதுக்கு கொடுப்பாரு? ஐயோ என் பிள்ளை சொல்லி பார்க்கிறேன், பிரசங்கத்துல சொல்லி பார்க்கிறேன், கேட்க மாட்டேங்குத, அப்ப கொஞ்சம் சிச்சை கொடுப்போம். சொல்லுங்க எல்லாம் மை திறந்து, சிச்சை. பக்கத்துல சொல்லுங்க, சிச்சையை கொடுப்பாரு. சொல்லும் போது கேட்டுறணும், சொல்லும் போது கேட்கலன்னா சிச்சையை கொடுப்பாரு. சிச்சையை நீ கேட்கலன்னா அப்புறம் பட்சித்துருவாரு. அப்புறம் வேதனை உள்ள பாதாளம் தான். நாம வேதனை உள்ள பாதாளத்துக்கு போவதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்ல. இங்க கண்ணை மூடுனா அங்க ஏசப்பா மடியில முழிக்கணும் ஐயா. கையை தட்டி கத்துற சோத்து இருக்கும்.
ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஊழியத்துக்கு வந்தது எதற்கு? சொத்து சேர்க்கிறதுக்கா? சொத்து சேர்க்கிறதுக்காயா? ஆத்துமாக்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்கு. அதனால் தான் எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனாய கர்த்தர் உங்களை சிட்சியாதிருந்தால் நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். நீங்கள் சிட்சையை சகித்தால் வாடாத ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பும் கூட பின்மாற்றத்துக்குள்ளே போய் பாதாளத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இயேசுவை அறிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, இயேசுவுக்குள்ள மறுபடியும் பிறந்தால் மட்டும் போதாது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. மார்க் 13:13 தெளிவாய் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆத்துமா ஈடேற ரட்சிக்கப்படுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அப்ப எனக்கு அன்பானவர்களே, அப்ப இப்ப நமக்கு விசுவாசிகளுக்கு வருகிற வேதனைகள் எது? அது வேதனை, கற்ப வேதனை. சொல்லுங்க, கற்ப வேதனை. அதுக்கடுத்து பிரசவ வேதனை இங்க இருக்கும். கடைசியில ஒரு பிரசவ வேதனை இருக்கும். ஹல்லேலூயா. கற்ப வேதனை பட்டாலும் இங்கு ஒரு பிரசவ வேதனை இருக்கும். அது என்ன வேதனை உங்களுக்கு புரியுதா? சிலர் ஒரு மாதிரி பாக்குறீங்க. கற்ப வேதனைனா என்ன? கற்ப வேதனைனா என்ன? நல்லா குழு குழுன்னு வாலிப பிள்ளையா இருக்கிறாங்க. அந்த குழந்தை உண்டான உடனே என்ன செய்யறாங்க? வாந்தியா எடுக்கிறாங்க. தலையை தூக்க முடியல, சாப்பிட முடியல, ஒரு பக்கமா படுக்க வேண்டியிருக்கு. இதான் இதுக்கு பேர் தான் கர்ப்ப வேதனை. பிரசவ வேதனை என்ன? அந்த குழந்தைய சவமாக்கி பெற்றெடுப்பது. அல்லையா? பிற சவம். சொல்லுங்கள வாய் திறந்து, பிற சவம். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யார்? பிரசவ காலத்து ஸ்திரீகளை போல, மேகத்தை போல அழ வேண்டியவர்கள். கைகளை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. கோயில்பட்டியில நடக்கிற அடையாளம் அநியாய அக்கிரமத்தை பார்த்து நீ அழுவணும். அப்பதானே உண்மையான ஆண்டவருடைய சபை. எங்கேயாவது ஒரு வெடி விபத்து, ரயில் விபத்தை பார்த்தா நீ அன்னைக்கு வாஷிங்க போட்டு அழுகணும். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமான நலமாயிருக்கும். உன் சொந்தக்காரன் மந்தக்காரன், உன் எதிரி, உன் அங்காளி பங்காளி, எவனாவது ஒருத்தன் ஆண்டவரை ஏற்றுக்கிறாம செத்து போயிட்டான், அங்க சங்கு ஊதிக்கிட்டு இருக்காங்க, நீ இங்க பாத்தியா என் எதிரி செத்து போயிட்டான், அப்பாடா இன்னைக்கு என் வீட்டுல கோழிக்கறி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ ஏசாமி பிள்ளை கிடையாது. ஐயோ என் எதிரியா இருந்தவன் ஏசாமி ஏத்துக்கிறாம அவன் இப்படி நரகத்துக்கு போயிட்டானே நீ அழுதா, உனக்கு பேர் சீயோன் குமாரத்தி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அழலே சொல்லுங்க, அழலே சொல்லுங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். உனக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை இந்த நல்ல நாளில் இந்த ஆண்டவர் தருகிறார். இனி உன் கண்கள் புறா கண்களை போல மாற வேண்டும். அன்பு தாயே, அன்பு தகப்பனே, உன் கண்கள் கண்ணீர் ஊற்றாய் மாற வேண்டும். அது என்ன? தெருவில் நடக்கும் பொழுது, ஒரு இளைஞன் குடிச்சு விட்டு அங்க கிடக்கும் போது, ஒரு பெண்ணும் ஆணும் திருமணத்துக்கு முன்பு பைக்கில் ஊரை சுத்தும் போது, ஐயா சனியும் போகுது அப்படி நீ சொல்லக்கூடாது. ஐயோ அறியாம போறாங்களே, ஒரு காலத்துல நானும் இப்படித்தானே இருந்தேன், என்னை ரட்சித்தீரே, ரத்தாம்பரத்தை போல இருந்த என் பாவத்தை மன்னிச்சு பஞ்சம் போல வெண்மையா மாற்றினீங்களே ஏசப்பா என்று நீ கதறவில்லை என்றால் உனக்கும் கூட சில சிக்ஷைகளும் வேதனைகளும் வரும். அல்லேலூயா. இந்த பிரசவ வேதனை, பிரசவம், நீங்கள் கண்ணீர் விட்டு அழும் பொழுது யாரோ ஒருவரை ஏதோ ஒரு சர்ச்சில் ரட்சிக்க வைத்து உங்க கணக்கில் ஜீவ புஸ்தகத்துல எழுதி பரலோகத்தில் கொண்டு வருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, ஜீவ புஸ்தகத்தில் உன் கணக்கு பெருகும். அதனாலதான் ஆண்டவர் உங்களை என்னையும் மேகம் போல படைச்சிருக்கிறார். மேகம் என்ன செய்யும்? வெயிலுக்கு சிலரை பாதுகாக்கும், நிழலா. இன்னும் மேகம் என்ன செய்யும்? அது அழுவும், அழுதாத்தான் மழை. ஆமென் சொல்லுங்க. அதே மேகம் கொட்டி தீத்துருச்சு, வான வெடிப்புங்கிறான், மேக வெடிப்புன்னு டெக்னீஷியன் சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓ கண்ணீரை பார்த்து திருந்தாதவனுக்கெல்லாம் வெள்ள சேதம்.
வெள்ள சேதம். எனக்கு அருமையானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் கிறிஸ்தவம் என்கிற மதத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதனால் தான் ஆதியாகமம் 22:1 சொல்கிறது, இவைகள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமையும் சோதித்தார். இன்னும் புதிய ஏற்பாட்டில் வசனம் சொல்கிறது, உங்களுடைய விசுவாசம் பொன்னை போல விலையேறப்பட்டதா இருக்கிறபடினால் அது உங்களை சோதிக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. யாக்கோபு 1 சொல்லப்பட்டிருக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷி பாக்கியவான். இந்த சோதனை எதுக்குங்க? நம்ம பாவம் தான் ஏற்கனவே கழுவப்பட்டுருச்ச, நம்முடைய அநியாய அக்கிரமம் தான் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டுருச்ச. இது எதுக்கு? இந்த பிரசவ வேதனை எதுக்கு? இந்த கர்ப்ப வேதனை எதுக்கு? இயேசு கிறிஸ்து உருவாவதற்காக, ஆண்டவருடைய வசனம் உருவாவதற்காக. நீ கஷ்டப்பட்டு வந்து கொடுத்து சம்பாரிச்சு கொண்டு வந்து மீதியா கொண்டு வந்து காணிக்கை படைக்கிறது எதுக்கு? லட்சக்கணக்கான ரூபாயை கொண்டு வந்து தசமாக போடுவது எதற்கு? அதன் மூலமாய் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பரலோகத்தில் உங்க கணக்கு என்ன செய்யும்? பெருகும். இவள் பிரசவித்தால் இவளுடைய பணம், இவளுடைய ஜெபம், இவளுடைய கண்ணீர் ஒரு ஊரை ரட்சித்திருக்கிறது, ஒரு குடும்பத்தை ரட்சித்திருக்கிறது என்று உங்கள் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார் அம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரமும் வேதனை என்பது வேறு. உலக லௌகீக ஞானத்தினாலும் இச்சையினாலும் வருகிற உபத்திரம் என்பது வேறு. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்கள் உபத்திரப்படும் பொழுது அந்த உபத்திரவத்தின் பாதைய, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க நீ கடந்து போகும்போது முடிவுல உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சமாதானமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஆவிக்குரிய வேதனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இந்த பேயும் பிசாசும் யாரை பிடிக்குது? யாரு உடம்புக்குள்ள போய் ஏறிக்கிறது? யாரு உடம்புக்குள்ள போய் ஏறிக்கிறது? பேயும் பிசாசும் பயப்படுறவன். எப்ப பார்த்தாலும் பயமா இருக்கு, துடுக்கு துடுக்கு துடுக்குன்னு முழிக்கிறது. இயேசு ரத்தம் வாயில சொல்லும். ராத்திரி பாத்ரூம் கதவு பூட்டாம விட்டுருப்பாங்க. அது காத்துல என்ன செய்யும்? கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு ஆடும். ஒண்ணு ஏங்க 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 ஏதோ செய்யுதுங்க. அப்ப எதுக்கு நீ சர்ச்சுக்கு வந்தா? அப்ப உனக்கு என்ன பயம்? ஏசாமி ஒப்பு கொடுத்து படுத்து தூங்குறேன், அப்பால போய் சாத்தானே யாரு? அப்படி தைரியமா நீ கேட்கணும்ல. நீங்க ஏங்க ஏங்க போட்ட தூங்கிக்கிட்டு இருக்கிற புருஷனை திருப்பின்னு அடிச்சு எழுப்பி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அடி பாதகத்தி, பாத்ரூம்ல கரப்பாம்பூச்சி வந்ததுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கத்திரியாடி என்று சொல்லி நீ போடுற கூச்சல்ல அவர் மயங்கி விழுந்துருவார். இப்படி பலர் இருக்கிறாங்க. நீங்க அப்படி இருந்தா என்ன புண்ணியம்? தூக்கத்துல உன்னை தட்டி எழுப்பினாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் கூட இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். தைரியமா திடுக்கிடும் காரியங்கள் வரும்போது கூட நீ எந்திரிச்சு கேட்கணும், எனக்காக வச்சிருக்கிற பணிவிடக்கார தூதர்கள் எங்க? Where is the angels? Servants angels. எபிரேயர் 1:14 படி ரட்சிப்பை சுதந்திரிக்க போறதுக்காக வைத்திருக்கிற தேவதூதர்கள் எங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். கேரளா மாநிலத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் பேரு சாது கொச்சு குஞ்சு. அவர் பேரு அங்க போற அதான் பேரு. அவர் பேர் சாது கொச்சு குஞ்சு. அவரு பெருசாலாம் சாப்பிட மாட்டாரு, ஏழை குடிசை. இங்கிருந்தே எந்த ஊர்ல என்ன நடக்குன்னு சொல்லிடுவார். இப்ப அவர் இறந்துட்டார். அவருக்கு ரொம்ப சாப்பாட்டுக்கு ஆசை என்னன்னா வாழைப்பழம். அதனால என்ன செஞ்சாரா, வீட்டுக்கு பின்னாடி குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துல தண்ணி எடுக்கிற இடத்துல 2 வாழை மரம் வச்சாராம். அது பாருங்க கொலை தள்ளிக்கிட்டே கிடக்குமா பாருங்க. எப்ப பார்த்தாலும் வாழை கொலை என்ன செய்யணும், தொங்கிக்கிட்டே கிடக்கு. இவர் அதுல 2 உரிச்சு சாப்பிடுவாரு, தண்ணியை குடிப்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, படுத்து தூங்கிடுவாரு, ஊழியத்துக்கு போவாரு. ஒரு நாள் நல்ல 2 கொலை என்ன செஞ்சிருக்கு, நல்ல பழுத்து இருக்கு. போகும்போது சொன்னாராம், ஏசாமி எஜமானே உம்மை நம்பிதான் விட்டுட்டு போறேன்,
நம்ம வீட்டுக்கு வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அதுல 2 பழத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டார். போயிட்டு வந்து பார்த்தா 2 வாழைக்கோலையும் காணோம். 2யும் எவனோ திருட்டு போய் என்ன செஞ்சுட்டான், வேலி இல்லா தோட்டம் தானே, வீட்டுல ஒருத்தரும் இல்லை அப்படின்ட்டு 2 வாழைக்கோலையை எடுத்துட்டு போயிட்டான். இவர் வந்தாரு, பசிக்குது, கையில ஒண்ணு வாங்கிக்கல. எப்பயுமே வாழைப்பழம் ரெடியா இருக்கும்ல, நம்ம வீட்டுல பீரோல இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி இவருக்கு கொலையில தொங்கிக்கிட்டு இருக்கோம். வந்து பார்த்தா ஒன்னையும் காணோம். உடனே சொன்னாரு, மரியாதை மான ஏசப்பா அப்படின்னாராம். டென்ஷன் இல்ல, உங்கள்கிட்ட சொல்லித்தானே போனேன், 2 வாழைப்பழத்தை பார்க்கறதுக்கு வந்து எனக்குன்னு வச்சுக்க தேவதூதனுக்கு துப்பு இல்ல அப்படின்னு கண்ணா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாராம். அப்புறம் ஆண்டவரே மன்னிங்க, பசிக்குது சாமி அப்படின்ட்டு தண்ணியை குடிச்சு படுத்துட்டாராம். நைட்டு ஒரு 11 மணி இருக்குமா, 2 பேரை 4 பேர் தூக்கிட்டு வர்றேன். சொல்லுங்க, 4 பேர் 2 பேர் 4 நாள் 8 பேர் தூக்கிட்டு வர்றேன். வந்த வயிற்ற பிடிச்சுக்கிட்டு ஐயோ வயிறு வலிக்குது, ஐயோ வயிறு வலிக்குதுன்னு கத்திட்டு வர்றாங்களாம் வேதனையோட. என்னடா அப்படின்னா, நாங்க தான் உங்க தோட்டத்துல 2 வாழைத்தாரை எடுத்துட்டு போய் சாப்பிட்ட ஆட்கள். சாப்பிட்ட நேரத்திலிருந்து கீழே போகுது மேல போகுது, கீழே போகுது மேல போகுது, எங்களுக்கு குடலே போச்சு சாமி, ஏசாமி எங்களை மன்னிப்பாரா அப்படி வந்தாரா. அவரு இப்ப வைத்து பார்த்த பாவிகளா, எனக்கு பட்டினியோட படுத்து கிடக்கனேடா அப்படி மனசை நினைச்சுக்கிட்டு, ஏசப்பா தெரியாம பிள்ளைங்க செஞ்சுட்டாங்க மன்னிங்கன்னு கை வச்சாரா. அல்ல சொல்லுங்க, இவங்க 2 பேரையும் மன்னிங்க சாமி அப்படின்னு சொல்லி கை வச்சாரா. வச்ச உடனே அந்த வயிற்றிலிருந்து நோவு போய் அவன் அப்பயே ஞானஸ்தானம் எடுத்துட்டானா. கை தட்டி கத்தரை சோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போ இவர் ஒரு நாள் பசியோட கடந்தாரு. அதனால இப்ப 2 ஆத்துமா 2 திருட்டு பயலுக ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப நீ ஒரு நாள் கண்ணீரோடு அழுகிறேன்னு வச்சுக்கேன், அதன் மூலமா எங்கோ 4 திருட்டு பையன், வேசிக்கல்ல, விபச்சாரி, கொலகாரன், கொள்ளக்காரன் ரட்சிக்கப்படுவாமா. அதுக்கு பேர் தான் பிரசவ வேதனை. அழகே சொல்லுங்க, நமக்கு பயம் இல்லை. நீ ஒழுங்கா இருந்தா பேய் பிசாசு உங்கள்கிட்ட வராது. இந்த பேய் பிசாசும் பயப்படுகிறவர்களை, உண்மை இல்லாதவர்களை அதுதான் பிடிச்சு ஆடு ஆட்டுது. எனக்கு அருமையாக, அது குறிப்பிட்ட நாட்களில அது சாமியை போல ஆட வச்சு கடைசியில அது அவர்களுடைய ஆத்மாவை கொள்ளுது, தேவனுடைய மகிமையை அது திருடுது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த காலத்திலும் அவிசுவாசம் வரக்கூடாது, எந்த காலத்திலும் பயம் வரக்கூடாது. எதிர்காலத்தை குறிச்சு, என் பிள்ளையை எப்படி படிக்க வைப்பேன், என் பிள்ளைக்கு யாரு வேலை வாங்கி கொடுப்பா, இன்னைக்கே நகை 1 பவுன் 85,000 விற்கித, நாளைக்கு எப்படி என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன், நீ ஏன் கவலைப்படுற? உன் பிள்ளைகளுக்கு நகை போட்டு இப்ப மாப்பிள்ளை வீட்டுல இருந்து டவுரி கொடுக்குற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரனே கொண்டு வந்து கொடுத்து கட்டுனா உங்க வீட்டு பிள்ளையை தான் கட்டுவேன்னு கொண்டு போயிடுவான். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அதுலயே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இப்பதான் கொஞ்சம் பேர் கையை தட்டுறீங்க. நிறைய பேர் பெண் பிள்ளை வச்சுக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நகை இல்லையே பணம் இல்லையேன்னு அப்படி நினைக்காதம்மா. நீ உண்மையான ரெபேக்கால வள, உண்மையான பிள்ளைய வள. உன்னை தேடி ஈசாக்குக்கு மனவாளனா ஆண்டவர் ஆபிரகாம் வீட்டில் இருந்து எலியாசரை கொண்டு வருவார். ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப நாம என்ன செய்யணும்? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழிகளை நடத்தும். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து. நித்திய வழிகளை நடத்தும். நீர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க அண்ணன், சொல்லுங்க நீர் என்ன சொன்னாலும் செய்வேன். உங்க அக்காளுக்கு ஜெபம் பண்ணு சொல்றாரு, உடனே அல்லேலூயா ஆமென் 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 வந்துடும். உன் மாமியாருக்காக ஜெபம் பண்ணு அப்படி சொன்னா சவுண்ட் இறங்கிறது, வால்யூம் இறங்கிறது. போய் அந்த பாதகத்திக்கா ஜெபம் பண்ண. ஏமா உனக்கு பாதகத்தி இன்னைக்கு, ஆனா நீதான்
அவன் மகனுக்கு ஏற்ற துணைன்னு சொல்லி ஒன்ன வந்து பார்த்து பிக்ஸ் பண்ணி உன் தலையில பூ வச்சதே அந்த மகராசி தான். கையை தட்ட மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? எவ்வளவு கோபம் பார்த்தீங்களா? மருமக்குமாரே, உன் மாமியார உன் தாய் மாதிரி பார்க்கல, பிரசவ வேதனை வந்துடும். பிரசவ வேதனை வந்துடும். வேண்டாம். தயவு செய்து நாம் ஆத்துமாக்களை பெற்றெடுக்கும்படிக்கு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்கள். எனவே நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு சாத்தானுக்கு இடம் கிடையாது. உங்களுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது. இங்க ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தம், திரும்ப ஊருக்கு போனா அங்க எல்லாரோட எல்லாமா அதை வாங்கி சாப்பிட வேண்டியது, இதை வாங்கி சாப்பிட வேண்டியது, சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போட வேண்டியது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பிரித்து எடுக்கப்பட்ட மக்களாய் நாம் இருந்தால் வேதனைகள் நமக்கு வராது. வேதனைகளோடு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம்.